வேலை இருக்கு, எவ்வளோ வேலை செஞ்சாலும் முடிய மாட்டேங்குது, எனக்கு டெட்லைன் வருது, இந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மன அழுத்தம் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ரிலாக்ஸ் பண்ணணும், எவ்வளவு தூரம் நான் வந்து ரிலாக்ஸ்டா ஒரு காரியத்தை செய்யணும் அவ்வளவு தூரம் என்ன ஆகும், எந்த மன அழுத்தமும் எனக்கு இருக்காது. ஸோ மன அழுத்தம் ஏன் வருது அப்படின்னா, நான் அந்த விஷயத்தை எப்படி பாக்குறேன் அதை பொறுத்துதான் மன அழுத்தம். ஸோ எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம், எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், இந்த டேட்குள்ள முடிக்கணும், இந்த டைம்குள்ள போய் ஒரு இடத்துக்கு ரீச் ஆகணும். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லுவோம், காரியங்கள் வச்சு டைமை வச்சு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ். இவ்வளவு காரியங்களை நான் முடிக்கணும், ஏதாவது இன்னைக்கு பண்டிகை இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துக்குள்ள பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, இல்ல இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலை இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டைம் லிமிட் தான். அதுக்குள்ள என்னால செய்ய முடியுமா அப்படின்ற அந்த கவலை, அந்த பதட்டம் வந்து அதிகமாகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணணும். எவ்வளவு தூரம் நான் வந்து அமைதியா அந்த காரியத்தை செய்யறணும் அவ்வளவு தூரம் மன அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். நேரம் கம்மி தான், ஆனா என்ன பண்ண முடியும், என்னால அந்த நேரத்துக்குள்ள அமைதியா செஞ்சு முடிக்க முடியும். நான் பதட்டம் அடைஞ்சு நான் செய்யறேன் அப்படின்னா அந்த காரியம் வந்து இன்னும் நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும். நான் பதட்டம் ஆகுறேன் அப்படின்னா என்னோட டெசிஷன் மேக்கிங் எல்லாமே என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்துக்கு இன்னும் நான் வந்து டிலே தான் பண்ணுவேனே தவிர ஒழுங்கா என்னால செய்ய முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அதுக்குள்ள முடிச்சிருவேன், என்னால் முடிச்ச வரைக்கும் நான் செய்யறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், மனசை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு என்னன்னா, அந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கு அப்படின்னா அதையே நீங்க திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதை விட்டுறணும், வேற ஒரு விஷயத்துல மனசு ஈடுபடுத்திட்டு அப்போ என்ன ஆகும், நாளைக்கு காலையில போகும்போது அதை கொஞ்சம் மைண்டை ரெடி பண்ணிட்டு நம்ம போகணும் அப்படின்னா ரிலாக்ஸ்டா செய்யலாம். இன்னொரு விஷயம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா கான்ஃபிடன்ஸ். நம்ம எவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்துல இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு குறையும். ஸோ நம்மளுக்கு இப்ப பாருங்களேன், டிரைவிங் கத்துக்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ். டிரைவிங் கத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, கத்துக்கு நீங்க பல வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஏன்னா நீங்க பல வருஷமா ஓட்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதே போலதான் எது ஒரு விஷயம் புதுசா நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அந்த மன அழுத்தம் வரும். ஏன்னா அதுல நம்மளுக்கு அனுபவம் கிடையாது, அதுல நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு தூரம் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரோமோ, அதுல நம்ம ஒரு மாஸ்டரி கொண்டு வரோமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ ஒரு வேலை இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புதுசா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க கத்துக்கணும், 4 பேரை ட்ரெயின் பண்ணணும், இந்த வேலையை வந்துட்டு ஒரு புதுசா ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கண்டிப்பா ஒரு மன அழுத்தம் வரும். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபார் லேர்னிங் அ நியூ ஸ்கில் ஆர் கோப்பிங் அப் வித் அ நியூ டாஸ்க். இது வேலை விஷயத்துல வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஏன் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, ஏன்னா புதுசான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சது இல்லை. ஸோ எப்பவுமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு தள்ளுது அப்படின்னா, நீங்க இதுல இருந்து நீங்க கம்ஃபர்டபுளா எத்தனை நாள் ஒரு இருந்தீங்க, பழைய சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கும் போது அந்த மன அழுத்தம் வரும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, இன்னொன்னு நிறைய எனர்ஜி போட வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு பிரெயினுக்கு நிறைய எனர்ஜி போடணும்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டிடியூட மாற்றணும். ஸோ என்ன இதை செய்ய சொல்றாங்களே, அதை நான் பண்ணணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, இது எனக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, நான் புதுசா இதை கத்துக்கிறேன், இதை நான் என்ஜாய் பண்ணி கத்துக்க போறேன், இதுல இருந்து எனக்கு இதன் மூலமா எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, ஸோ என்னுடைய ஸ்கில்ல நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆட்டிடியூட் மாத்தி ஒரு எனர்ஜெட்டிக்கா அதை செஞ்சோம், ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம அந்த ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா, நான் புதுசா 4 பேரோட ட்ரெயின் பண்ண போறேன் இப்படி நினைக்கூடாது, அவங்க கூட நான் வந்து மல்லு கட்டணுமே, அவங்க 4 பேருக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்டிடியூட் பார்த்தோன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து அதுல நெகட்டிவிட்டியை தான் பாக்குறோம். ஆனா பாசிட்டிவிட்டி, ஓகே அந்த 4 பேருக்கும் நான் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு மாஸ்டர் ஆகுது, அவங்க கிட்ட நான் சில விஷயங்கள் கத்துக்கலாம். இதன் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ எந்த ஒரு வேலையிலையுமே நான் அந்த கண்ணோட்டத்தை மாத்தினேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மன அழுத்தம் வந்து, வேலையில இருக்க மன அழுத்தம், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ எனிதிங் எது வந்து உங்களை புஷ் பண்ணுதோ, எது உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு இதை நீங்க பண்ணுங்கன்னு புதுசா ஒன்றத்தை புஷ் பண்ணதோ, அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும், அதுல எனக்கு முன்னேற்றத்துக்குரிய ஒரு வழியா பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல மன அழுத்தம் வந்து இருக்காது. 3வது விஷயம், ஒர்க்ல இல்ல வேலை இடத்துல என்ன இருக்கும்னா டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நேரத்தை வந்து கரெக்டா மேனேஜ் பண்றோமோ அவ்வளவு தூரம் வந்து குறைவான மன அழுத்தம் இருக்கும். இன்னொன்று பீப்புள் மேனேஜ்மெண்ட், மக்களை ஹேண்டில் பண்றது. இது ரெண்டுமே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து தாராளமா குறைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட மன அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் இருக்கணும். இவ்வளவு தான் இந்த விஷயத்தை யோசிப்பேன், இதுக்கு மேல அதை யோசிக்க கூடாது, அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மற்ற விஷயத்துல மனசை ஈடுபடுத்தணும் அப்படின்னா மன அழுத்தம் வந்து தாராளமா குறையும். ஸோ கண்டிப்பா இது நம்ம அடிக்கடி சொல்றதுதான் நம்ம வீடியோல, மன அழுத்தத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்க வேலையில இருக்க மன
அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா வீட்டில் அதை கொண்டு வரக்கூடாது. ஸோ அந்த பார்ட்டிஷன் வைக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கேயும் நம்ம டென்ஷன் ஆகுறோம், இங்கேயும் டென்ஷன் ஆகுறோம். ஸோ எல்லாமே அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா வேலையிலையும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும், வீட்லயும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால வேலை விஷயத்த வேலையிலே விட்டுறணும், ஃபேமிலி விஷயத்துல ஃபேமிலியா நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது மன அழுத்தம் தாராளமா குறையும். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.